வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கேரட் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேரட் கூட்டு வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி பூரிக்கு கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 50 கிராம் கடலைப்பருப்பும் 50 கிராம் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சு குக்கரில் நம்ம கழுவி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பருப்பு காயும் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் வேணால் பேனில் கூட வேக வச்சுக்கோங்க. இதே மெத்தடில் பண்ணிக்கோங்க. இந்த கேரட் கூட்டு வந்து வெறும் கடலைப்பருப்பு மட்டும் யூஸ் பண்ணியும் செய்யலாம். 2 பருப்பும் மிக்ஸ் பண்ணி செஞ்சோம்னா அது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நல்லா பருப்பை வாஷ் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்து கேரட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த கேரட் கூட்டு வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சத்தானதும் கூட. இப்போ இந்த பருப்பு காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். தக்காளி இல்லாமலும் இந்த கூட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சேர்த்து செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். விசில் வந்து அதிகமாக விட்டுறக்கூடாது. காய் வந்து ரொம்ப குழஞ்சிரும். இப்போ பாருங்கள், காய் வந்து நல்லா முழுசாக இருக்குது. பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். ஒரே ஒரு மிளகாய் வத்தலை கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம் எடுத்து அதை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த கூட்டு வந்து சாதத்துக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் திக்காக தான் வைக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் சப்பாத்தி பூரிக்கு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நிறையா தண்ணி சேர்த்து கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்சுருக்கிற கேரட்டு பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம காயும் பருப்பும் ஏற்கனவே வேக வச்சுருக்கிறனால ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த கூட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம தாளிக்கும் போது ஆல்ரெடி ஒரு வத்தல் சேர்த்துருக்கோம். அதனால் காரம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கேரட் வந்து இனிப்பு சுவை இருக்கிறனால நிறையா காரம் சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருந்தேன். அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் கிரேவி மாதிரி செய்கிறதா இருந்ததுன்னா இந்த டைமில் தண்ணி நிறையா சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு இந்த அளவு தண்ணி இருந்தாலே போதும். நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம காயும் பருப்பும் ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம். அதனால் அதிகமாக குழஞ்சிடக்கூடாது. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். இந்த சூப்பரான கேரட் கூட்டு வந்து நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா அப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி எதுக்கு வேணாலும் இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு 2 கீத்து தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 பல் பூண்டு சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த கூட்டில் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். பாருங்கள், நம்மளோட கூட்டு நல்லா மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சூப்பரான கேரட் கூட்டை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.